அவரோட டர்ன் ரேஷியோ அண்ட் நம்மளோட டர்ன் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ ஆங்கிள் டர்ன் பண்றாங்க. நம்மளால டர்ன் பண்ண முடிச்ச ஸ்பின்னர்ஸ் இல்ல. நறுக்குன்னு அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுற ஜடேஜா மாதிரி பவுலர்ஸா தான் நம்ம கிட்ட எல்லாரும் இருக்காங்க. அது ஒரு இஷ்யூவா இந்தியன் பிச்சர்ஸ்லயே நமக்கு இருக்குதுங்கும் போது ஹவு திஸ் வில் பி அட்ரஸ்ட்? அவங்க போலர் சார் பிரெய்னி போலருக்கும் டேலண்டட் போலருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. திருப்பி திருப்பி சொல்றேன். அஸ்வினுக்கு ரெண்டுமே இருக்கு. அஸ்வின் போடும்போது தெரியும் என்னென்ன பால் போடணும் தெரியும், யாருக்கு என்ன போடணும்னு தெரியும். ஓகே, இப்போ T20 வந்ததுன்னா ரவுண்ட் த விக்கெட்ஸ் வந்து ஆங்குலரா ஒரு பால் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் கஷ்டப்பட்டு லெகம்பேர் பக்கமே ஆடுற மாதிரி போடுற ஒரு பால், அது டெஸ்ட் மேட்ச் அப்படி போட மாட்டார். அதே பால் உள்ள டர்ன் ஆகும், கலி பக்கம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த நம்ம ஆர்மரா ரைட் ஆர்மர் தெரியும். ஹார்மருக்கு வந்து இல்ல எந்த அளவுக்கு ஓவர் த விக்கெட்ஸ் போடணுமா ரவுண்ட் விக்கெட்ஸ் போடணுமா, ரைட் ஹேண்டர் ஆடுறாரா லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறாரா, பாலை டர்ன் பண்ணணுமா டர்ன் பண்ண வேணாமா, ஃப்ரண்ட் ஃபுட்டா பேக் ஃபுட்டா, இத்தனை கன்சிடரேஷன்ஸை பார்த்து ஸ்டடி பண்ணி போறதுனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல 1000 விக்கெட் எடுத்துக்காரன் பார்த்தவர். இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது விளையாட்டு கிடையாது. ஸோ ஹி இஸ் ஏபிள் டு அட்ஜஸ்ட். இஸ் மைண்ட் ரீடர். டாப் கிளாஸா புரிஞ்சுக்கிறது நம்மளோட வீக்னஸ் என்னன்றது. அப்படி புரிஞ்சுட்டு போலிங் போடுறது வேற, என்னோட பெஸ்ட் போடுறது வேற. இந்த கண்டிஷனுக்கு என்ன பெஸ்ட் நான் போடுறேன், அதுதான் ரியல் பிரெயின். அதை அவர் லவ்ல போடுறாரு. இப்போ ஏபி டிவிலியர்ஸ் சப்போஸ் டு பி 360 மிஸ்டர் 360 ஆஃப் T20 கிரிக்கெட். அவரு 20 ரன் 380 பால் அடிக்கிறாருன்னு ஒரு ரெக்கார்ட் இன்னைக்கு இருக்கு. அவரும் நம்ம ஓபனிங் யாரு நம்ம ஃபேப் டிப்ளசி ஒரு டெஸ்ட் டிராப் பண்றதுக்கு நார்மலா 20 பால் 200 அடிக்கிறவங்க 200 பால்லையும் 20 அடிக்க முடியும்னு காமிக்கிறாங்க. அதுதான் நான் சொன்ன அடாப்டபிலிட்டி, கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதை அவங்க பெட்டரா பண்றாங்க, ரொம்ப நல்லா பண்றாங்க. அந்த ஸ்பின்னர் வந்து பாக்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கு. இந்த தடவை நோண்டிட்டார், உங்களுக்கு இது போகணும்னு போறாரு. கரெக்டா சாதாரண ஆக்ஷன், பயங்கர பயமுறுத்துற மாதிரி ஆக்ஷன்லாம் இல்லை, சும்மா பிராக்டிஸ்ல போடுற மாதிரி போடுறாரு. பட் இந்த பிச்சு தன்னுடைய போலிக்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி போடுது. ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட மாட்டேன் அவருக்கு, உன்னால முடிச்சு நீ பார்த்து பேக் ஃபுட்ல அடிக்க அவ்வளோ. நாம எப்படி ஆடுவோம் திமிரு, நான் ஃப்ரண்ட் ஃபுட் தான் ஆடுவோம். இன்னும் போடுற பாதம் ஐயோ போட்டா அப்படின்னு என்னது இவருடைய சட்டை எந்த விட வெளுப்பா அப்படின்னு கேட்க மாட்டேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த மாதிரி கேட்டுனே இருக்காங்க ஒரு அடி